தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நம்மை ராஜாக்களுக்கு மத்தியில் அமர செய்கிற தேவன் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். நம்மை ராஜாக்களுக்கு மத்தியில் அமர செய்கிற தேவன் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். வேதம் கூறுகிறது நம்மை ராஜாக்களுக்கு மத்தியில் அமர செய்கிறார் என்று. ராஜாக்களுக்கு மத்தியில் அமர செய்கிறார் என்று சொன்னால் கண்டிப்பாக நம்மை அவர் மந்திரியாக்குகிறார் என்றுதான் அர்த்தம். ராஜா பக்கத்துல உட்காரணும்னா ஒன்று ராணியா இருக்கணும், இல்லாட்டினா மந்திரிகளா இருக்கணும். நம்மை மந்திரிகளாக்குகிறார், நம்மை அமைச்சராக்குகிறார். நம்ம யோசிக்கலாம், நம்மளை எப்படி ராஜா பக்கத்துல அமர செய்வார்னு. வேதம் கூறுகிறது, நம்புங்கள், நம்மை ராஜாக்களுக்கு மத்தியில் அமர செய்கிறார். நாம இப்ப கீழே இருக்கலாம், பள்ளத்துல இருக்கலாம், கீழே விழுந்து கிடக்கலாம், தாழ்ந்த நிலையில் இருக்கலாம், ஏழ்மையில் இருக்கலாம், வறுமையில் இருக்கலாம், பசி பிணியில் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நினைத்தால் ஒரு நிமிடத்தில் நம்மளை உயர்த்துவார். நாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற தேவன் தான் நம்முடைய தேவன். நம்ம கீழே கிடக்கணும், வறுமையில் வாழணும், பசிப்பினியில இருக்கணும், நோயில வாழணும், பள்ளத்துல கீழே கிடக்கணும், தாழ்ந்து கிடக்கணும் அப்படின்னு நினைக்கிற தேவன் நம்முடைய தேவன் அல்ல. நம்முடைய தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன், கைதூக்கி விடுகிற தேவன். அவர் கண்டிப்பா நம்மளை ராஜாக்கள் மத்தியில் அமர செய்வார், நம்மளை அமைச்சர்களாக்குவார். ராஜாக்கள் மத்தியில் அமர செய்கிற தேவன் என்பதை நீங்கள் விசுவசிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும், அந்த பிரச்சனைகள்லாம் கடந்து போகும். இதுவும் கடந்து போகும், அனைத்து பிரச்சனைகளும் கடந்து போகும். கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து 24 மணி நேரங்களிலும் அவரை துதியுங்கள், அவரை நோக்கி பாருங்கள். அவர் உங்களை உயர்த்துவார். உங்கள் வாழ்க்கையில் உள்ள அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கர்த்தரை நோக்கி பார்ப்பதுதான். கர்த்தரை நோக்கி பாருங்கள், அவர் உங்களை ராஜாக்களுக்கு மத்தியில் அமர செய்வார். உயர்ந்த இடத்தில் கொண்டு போய் உங்களை நிறுத்துவார். உங்களை கீழே தள்ளிவிட மாட்டாப்புல, நாசமாக்க மாட்டாப்புல. அவர் உங்களை உயர்ந்த இடத்தில் கொண்டு போய் நிறுத்துவார். அவரை நோக்கி பார்த்தவர்கள் யாரும் வெட்கப்பட்டு போவது கிடையாது.